இந்த தாக்குதலுக்கு அப்புறம் எந்த இடமும் பாக்கி இல்லாதங்கிற அளவுக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கடல் வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தாரில் 63 ஏவுகணைகளை அடித்திருக்கிறார்கள். அதே சமயம் 200க்கு மேற்பட்ட பலிஸ்டிக்ஸே போட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் அடிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் நாசமாகி இருக்கிறது, பற்றி எரிகிறது. ஹைஃபா பற்றி எரிகிறது. ஆனால் மேற்கத்திய ஊடகங்கள் எதுவுமே அது குறித்தான செய்திகள் எதுவுமே வரவில்லை. வந்தது என்னன்னா, கெமேனி எக்ஸ்பெல்ட், வெளியேற்றப்பட்டார், எலிமினேட்டட். இந்த செய்தி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, சீட்டுக்கட்டு பொருளாதாரத்தை ஒட்டிய மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஹப்பாக இருக்கக்கூடிய புரூஜ் கலிபா பக்கத்திலே விழுந்திருக்கிறது. மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறது எங்கன்னு சொன்னால் பஹ்ரைன். சித்தாந்த ரீதியாக போரிடவர்கள் அப்படி மழுங்கி போகும். இந்தியாவில் நேரு இருந்தார், இந்திரா காந்தி இருந்தார், இறந்து போன பிறகு, காந்தி போன பிறகு நாடு அழிந்து போகல. அதே போன்ற அந்த நிலை வரும். அது அவர் ஏற்கனவே ப்ரீபேர்டா சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு he confessed there. அமெரிக்கா ஏன் ஒரு வாரம் 10 நாள் என்று சொல்கிறது என்று பார்த்தால், 30 குண்டுகள் துல்லியமாக போட்டு தாக்குற அளவுக்கு இந்த உளவாளியா சவுதி இருக்கிறது என்பது நம்பத்தகுந்த செய்தியாக அமெரிக்காவினுடைய பல செய்திகள் வந்திருந்தாலும், இந்த சதியில் முழுக்க அவங்க இஸ்ரேல் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் உண்டு. அவர்களும் அடிக்கிறார்கள், இவர்களும் அடிக்கிறார்கள். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை அறிவித்தவுடனே இது ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் அகெயின்ஸ்ட் ஈரான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வாங்க நாசர் சார். ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த போர் நடக்கக்கூடாது, இது நடந்தால் ஒரு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பலருடைய பார்வையாகவும் இருந்துச்சு, பலருடைய ஒரு எச்சரிக்கை உணர்வாகவும் இருந்துச்சு. இன்றைக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி அவர்களே கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியே ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்த கட்டமாக இந்த போர் ரொம்ப மோசமான நிலைகள் நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பலருக்கு இருக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? ஆக்சுவலி இப்போது கொமினுடைய அசாசினேஷன், அதாவது அவர் கொல்லப்பட்டது, அவர் இயற்கையான மரணம் அல்ல. நேற்று நள்ளிரவு இந்திய நேரத்தில் உறுதிப்படுத்தினாங்க. கொமினிங்கிறது ஒரு பெரிய தலைவர், ஒரு மாஸ் தலைவர், ஒரு சர்வதேச தலைவர். இதில் நமக்கு எழக்கூடிய ரொம்ப கேள்வி என்னவென்றால், அப்பாஸ் அராக்கச்சி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நேற்று காலையும் அவருடைய பேட்டி மறு ஒளிபரப்பு. அடுத்த கட்ட பேச்சு ஜெனீவாவில் நடக்கிறது, அட் வியன்னா. We are going to be very prosperity, we are expecting a lot. We will reach positive and a prosperity decision will take shortly. He made very clear. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். ஒரு நல்ல செழுமை நிறைந்த முடிவுகளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் சொன்னார். அப்போ என்ன நடக்கும்? ஸோ பரவாயில்லையே, ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்துருமோ அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா நாம் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பேசுகிறோம், அந்த செய்தியை நிறைய உள்வாங்குறோம். உங்களுக்கும் தெரியும், நம்ம ரிஃப்ளெக்ட்லேயும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று காலை இந்திய நேரப்படியே ஒரு 10 மணிக்கு அப்புறமே தாக்குதல் நடத்திட்டாங்க. ஆனால் இந்த தாக்குதலில் முதல்ல 30 குண்டுகளை அவர்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ப்ரிசிசிவ் அட்டாக். ஆமாம், யாரை நோக்கி நடத்தியிருக்கிறார்கள்? ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கெமேனி அலங்குவித்து ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகள் மற்றும் இராணுவ பியூரோக்ராட்ஸ் 40 பேர் டெஸ்ட்ராய், எலிமினேட், எல்லாருமே போயிட்டாங்க. அதில் சையத் அலி கமெனி, அவருடைய மகள் வழி பேரன், மருமகன், இன்னும் சில உறவுகள், ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டோஸ், எல்லாருமே முக்கியமானவர்கள், எல்லாருமே தே ஹவ் பீன் எலிமினேட், எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ இங்கே கேள்வி என்னென்னா, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பல தொலைக்காட்சிகளில் பல ஊடகங்களில் வந்த செய்தி, மிக 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 பாதுகாப்பான இடத்தில் ட்ரில் செய்யப்பட்ட மலை குண்டுகளுக்கு கீழ் எந்த பங்கர் பஸ்டரும் போட முடியாது, B2 ஆல் போட முடியாது, B1 ஆல் போட முடியாது, B2 B3 GBU 57 யாரும் நெருங்க முடியாத மிகப்பெரிய அறையில் 1000 பேர் பாதுகாக்கிறார்கள். அதுதான் சொல்லப்பட்டது. இட்ஸ் கெட்டிங் லாட் ஆஃப் த மெசேஜ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினால், ஒரு தலைவருக்கு பாதுகாப்பில் இவ்வளவு கோட்டை எப்படி விட்டார்கள்?
வாஷிங்டன்ல சில செய்திகள் வெளியிட்டிருக்கிறாங்க. சவுதி மற்றும் ஈரானுடைய அழுத்தத்தால் தான் இன்றைக்கு ஈரானுடைய உச்சபட்ச அதிபர் கொல்லப்பட்டதுக்கு முன்னாடி சவுதியும் இஸ்ரேலுடைய அழுத்தம் தான் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. இதில் உண்மை இருக்கு. எப்படி என்றால், சவுதியை பொறுத்தவரை ஒரு சுன்னா முஸ்லீம் தலைமையிலான ஒரு நாடு. இது முக்கியமான இடம். அதை தாண்டி இவர் ஒரு ஷியா பிரிவினுடைய தலைவர். மத்திய கிழக்கில் இந்த குழுக்களுக்கு இடையே, இது ஏற்கனவே உள்ள பழைய செய்தி, டாமினேட்டிங் ஃபோர்ஸா யார் வருவது என்பதில் முகமது பின் சல்மானுக்கும் ஆயத்துல்லா கெமேனிக்கும் இடையிலே ஒரு மறைமுக பனிப்போர் இருந்ததாக தகவல் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. வெளிப்படையாக ப்ரொக்ளமேஷன் அமெரிக்காவும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, அதில் எந்த சந்தேகம் வேணாம். இவரை நாங்கள் கொள்வோம், கொல்லப்பட போகிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறது ஓப்பன் டெக்ளரேஷன். அது மறைக்கிற செய்தி இல்லை. அமெரிக்கா சொன்னது சரிதான், இஸ்ரேல் சொன்னது தான். ஆனால் இது சவுதி இருக்கிறது என்பது நம்பத்தகுந்த செய்தியாக அமெரிக்காவினுடைய பல செய்திகள் வந்திருந்தாலும் அவற்றில் ஒருவேளை உண்மை இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் நம்மிடத்தில் கேள்வி, இந்த கான்ஸ்பிரசி, இந்த பிளாட், இந்த சதியில் சவுதி இருக்கலாம், இஸ்ரேல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு தலைவருக்கான உச்சபட்ச பாதுகாப்பில் சவுதி இருப்பதில்லை, ஒரு தலைவருக்கான உச்சபட்ச பாதுகாப்பில் இஸ்ரேல் இருப்பதில்லை, ஒரு தலைவருக்கான உச்சபட்ச பாதுகாப்பில் ஈரானுடைய பிராக்சிகள் இல்லை, IRGC மட்டும்தான் இருக்கும். அப்படி என்றால் 30 குண்டுகள் துல்லியமாக போட்டு தாக்குற அளவிற்கு இந்த உளவாளியார். இது ஒரு கேள்வி எழும் அல்லவா? இதுதான் பெரிய சிக்கல். நாம் என்ன பேசினோம் என்றால், ஏற்கனவே ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் 30,000 பேரை கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா ஏராளமான பேரை காலி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அமெரிக்கா வைத்த 4 கண்டிஷன்ல அந்த கண்டிஷனும் உண்டு. இப்போ சுப்ரீம் லீடர் கமினி கொல்லப்பட்டாரு. இது கொல்லப்பட்டது மூலயமா இந்த ஆட்சி மாற்றம் நிகழும், அது அமெரிக்காவுக்கு சாதகமான சூழல் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே நான் நினைக்கின்றேன். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அமெரிக்கா என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், சித்தாந்த ரீதியாக போரிடவர்கள் அப்படி மழுங்கி போகும். உதாரணத்திற்கு இலங்கையில் மேதகு பிரபாகரன் கொல்லப்பட்ட போது 2ஆம் நிலை தலைவர்களால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. பிரபாகரன் கொள்வதற்கு முன்பு ஏராளமான தலைவர்களை கொண்டார்கள். பெரிய லிஸ்ட் இருக்கு. அது மௌனித்து போய்விட்டது. அந்த நிலை வேறு, இந்த நிலை வேறு. ஆனால் இங்கே நமக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கிடைச்ச விஷயம் என்னன்னா, சையத் அலி காமனி தான் கொல்லப்படலாம் என்று ஆருடம் சொல்லியிருக்கிறார். அப்படி கொல்லப்பட்டால் எனக்கு பின்னால் யார் கொண்டு வருவது? அலி லாரிஜானி ரொம்ப ஸ்கில்டு ஆர்மி பர்சன். அவர் ஒரு IRGC உளவு பிரிவில் இருந்தவர். அவரை நியமிச்சாச்சு. ஹி வாஸ் அப்பாயிண்டட். இது எப்படி எனக்கு அந்த செய்தி சொல்கிறோம்னா, அதற்கு பிறகு யாரை பார்ப்பது, யாரோடு சந்திப்பது, இப்படிப்பட்ட பேச்சு நடக்கும்போது மசூஸ் பெசஸ்கியான் என்ன சொல்கிறார் என்றால், முடிவுகள் எடுக்கக்கூடிய பொறுப்பில் நான் இல்லை, நீங்கள் அலி லாரிஜானியை பார்த்துக் கொள்ளுங்கள். அலி லாரிஜானி ஹேஸ் டு டேக் ஆல் த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு யார் சொல்கிறா? ஈரானுடைய ஜனாதிபதி உச்சபட்ச பதவியில் இருக்கும் மசூஸ் பெசஸ்கியான் சொல்கிறார். அப்படி என்றால் அது மட்டுமல்ல, இவர் கொல்லப்பட்டால் இவர், இவர் கொல்லப்பட்டால் இவர், இவர் கொல்லப்பட்டால் இவர், எல்லா விவகாரங்களுக்கும் ஆள் நியமிச்சிருக்கிறாங்க. எக்ஸப்ட் அவருக்கு பின்பு ஆன்மீக தலைமை பதவிக்கு யாருங்கிறது நமக்கு தெரியல. அதுவும் இப்போ வேற ஒரு இதில் போயிட்டு இருக்கு. ஆகவே அது ஏதோ ஒரு சீட்டுக்கட்டாக சரிந்து போகிற நிர்வாகம் அல்ல. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி சீட்டுக்கட்டாக சரிந்து போக முடியாது, சரிந்து போய் விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு இதெல்லாம் அப்படி போயிடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, போயிடாதுன்னு இந்த இது ஏன் வருதுன்னா, ஒரு சுப்ரீம் லீடர் அவரே கொல்லப்படுறாருன்னா எதிர்த்து போரிடக்கூடியவங்களுக்கு அந்த இறுக்கம்ங்கிறது குறையும் தானே? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குமா? இரு விஷயத்தை நீங்க சிந்திக்கணும். யாரும் ஒரு மனிதர் இறந்து போது உலகின் இடிக்கத்தானே. எந்த சுப்ரீம் லீடராக இருக்கட்டும், எந்த வல்லமையான பிரதமராக இருக்கட்டும், இறந்து போகுது. அவர் பெரிய ஆளா இருப்பார். இந்தியாவில் நேரு இருந்தார், இந்திரா காந்தி இருந்தார். இறந்து போற பிறகு, காந்தி போன பிறகு நாடு அழிந்து போகல. அதே போன்ற அந்த நிலை வரும். அது அவர் ஏற்கனவே ப்ரீபேர்டா சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்று காலை வந்த ஆங்கில செய்திகளில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விடியற் காலம் ஒரு 2:45, 3 மணி இருக்கும், 4 மணி இருக்கும். ஈரானில் கொண்டாட்டம், செலிப்ரேஷன். எதுக்கு? எங்கள் தலைவர் அவர் இறந்ததுக்கு மகிழ்ச்சி இல்லை, இறந்து போன துக்கத்தோடு
அவர் ஒரு தியாகியாக மாறிவிட்டார் செய்தாயிட்டார். அப்படிங்கிற ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு மக்கள் மாறி வந்திருக்கிறார்கள். ஏராளமான பேர். இப்பொழுது கூட நான் சொல்லியிருக்கிற போது அல் மயாதின்ல the people have been gathering in the places. அந்த தலைவருக்கு மரியாதை செலுத்து. இப்போ அந்த மாதிரி இருக்காங்க. 56-60% மக்கள் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. 40% மக்கள் தான் அவருக்கு எதிர்பார்க்கிறாங்க அந்த நாட்டில் வரக்கூடிய செய்திகள். அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற செய்தியை அடுத்து சொல்கிறோம். இது முஸ்லிம்களுக்கு ஒரு புனித ரமலான் மாதத்தாக இருப்பதால் இன்று அவர் இறைவழி பயணத்தில் அவர் இறந்தது நன்மை என்றும் அந்த மக்கள் அவர் மீது நம்புகிறார்கள். அப்படியான குரூப்புகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி மன இறுக்கம் இருக்கும் என்றால் நிச்சயமாக மன இறுக்கம் இருக்கும். ஒரு குடும்பத்துல தலைவன் அப்பா இறந்த பிறகு இல்லாம இருக்குமா? சரி, இப்போ அதுக்கு அடுத்த நிலைகள்ல இப்ப ஈரான் வந்து சுப்ரீம் லீடரை இழந்திருக்கிறாங்க. இதோட ரியாக்ஷன், இதோட எதிர்வினை என்னவாக இருக்கும் ஈரான்ட்டே இருப்பாங்க? இப்பொழுது எதிர்வினையை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ சற்று முன்னர் வந்திருக்கிற செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய போராட்டம் மிக 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 வலிமையாக இருக்கும், நாங்கள் ஒருபோதும் சமாதானம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று சொன்னது. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்னவென்றால், சில தோழர்கள் சொன்னார்கள் சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று. சீனாவுடைய பண்பு நேரடியாக இந்த கன்ஃபரண்டேஷனில் இன்வால்வ் ஆகலை. ஆனால் உலகத்தின் பல முஸ்லீம் நாடுகள் இதை கண்டிக்கிறார்கள். உடனடியாக சமாதானம் வேண்டும். இஸ்ரேல் இதை நம்ம இந்தோனேஷியா சொல்லியிருக்கிறது, மற்ற நாடுகளும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மத்திய கிழக்கிலிருந்து இஸ்ரேல் ஈரான் கெப்டலோ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் எந்த இடமும் பாக்கி இல்லாதங்கிற அளவுக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கடல் வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தாரில் 63 ஏவுகணைகளை அடித்திருக்கிறார்கள். மொத்தம் 27 தளங்கள் இருக்கிறது அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில். அதில் 8 தளங்கள் அல் உதீத் போன்ற பெரிய தளங்கள். பெரிய தளம் அல் உதீத் ஒன்று, அவர் ஜொர்டானில் இருப்பது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருப்பது, 4வது பஹ்ரைனில் இருப்பது, 5th இந்த கடற்படை பிரிவு. ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது ஒரு 5 ஆக 13. அதுக்கு அடுத்த ரொம்ப சின்ன பேஸ் மீதி உள்ள 16 ஆக 27 இருக்கு. இதில் 63 ஏவுகணைகளை தாக்கியிருக்கிறார்கள். 100கணக்கான அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். எதுலையாவது செய்தி வந்துச்சா? எதுலையுமே செய்தி வரல. அதே சமயம் 200க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸே போட்டிருக்கிறாங்க. ஃபத்தா 2, சிஜீல், கர்ரம்சோர், கஹர், இமாமத், கதர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் தாக்கி எங்கே அடிக்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரேல் அடிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் நாசமாகி இருக்கிறது. பற்றி எரிகிறது டெல் அவீவ், ஹைஃபா பற்றி எரிகிறது. ஆனால் மேற்கத்திய ஊடகங்கள் எதுவுமே அது குறித்தான செய்திகள் எதுவுமே வரவில்லை. வந்தது என்னன்னா, கெமேனி எக்ஸ்பெல்டு, வெளியேற்றப்பட்டார், எலிமினேட்டட், இந்த செய்தி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, நான் பிபிசியில் கொஞ்சம் முன்னாடி படித்தேன். இன்று காலை 1 மணி நேரத்திற்கு முன்பு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செய்தி வந்துச்சு. 200 பேர் ஈரானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் மட்டும்தான் போட்டார்கள். 700 கேஷுவாலிட்டி, கடுமையாக பாதித்திருக்கிறார்கள் என்று இன்று காலை 11 மணி பிபிசியின் அந்த செய்தியை வந்திருக்கு. ஆங்கில நான் பார்த்தேன். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 200 பலிஸ்டிக்ஸ் தாக்குதல்களை, ஹைப்பர்சோனிக் தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி அழைத்திருக்கிறார்கள். முதலில் தாக்குதல் வடக்கு பகுதியில் நடந்தது. அதற்கு பிறகு டெல் அவீவ் நடந்திருக்கிறது. டெல் அவீவில் தான் இராணுவ தலைமையகம் இருக்கிறது. டெல் அவீவில் தான் வைஸ்மேன் அலுவலகம் இருக்கிறது. டெல் அவீவில் தான் மொசாத்தினுடைய தலைமை இருக்கிறது. டெல் அவீவில் தான் மேனுஃபேக்சரிங் ஹப்பு எல்லாமே இருக்குது. 200 பாலிஸ்டிக்கில் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃபெயில்டாக இருக்குது. அதையும் நான் செய்தியில் சொல்கிறேன். அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங் 1, டேவிட் சில்லிங் 2, ஏரோ சிஸ்டம் 2, ஏரோ சிஸ்டம் 3, அதே மாதிரி தாட், பேட்ரியாட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய S-400, F-300 அதுவும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்படி தான் நான் சொல்ல முடியும். 200 என்றால் நீங்கள் குறைந்தபட்சம் 1க்கு 1 என்றாலும் 200க்கு 200 இறந்திருப்பார்கள். ஆனால் ரொம்ப கேலியான ஒரு விளக்கத்திற்கு ஒரே ஒரு பெண் மட்டும் இறந்து போய்விட்டார். த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஹேஸ் பீன் ரிவீல்ட் பை த அஃபீஷியல். யார் அந்த நாட்டில் இருக்க சொல்லியிருக்க ஒரே ஒரு பெண் இறந்தால் மீதி ஒரு 50 பேருக்கோ 70 பேருக்கோ 100 பேருக்கோ லேசான சிராய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. கற்பனை செய்ய முடியாது சார். அதனுடைய வேகம் எவ்வளோ தெரியுமா சார்? ஒளியை விட 10 மடங்கு 13 மடங்கு கூட. அதனுடைய டெசிபல் பவர், அதனுடைய சத்தம், அது 20,000 கிலோமீட்டருக்கு தாக்கும். அதனால்தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் ஃபெயில்டு, டோட்டலி ஹேஸ் பீன் ஃபெயில்டு. அதை தடுக்க முடியாமல்
மக்கள் பங்கருக்குள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து சைரன் ஒளி, சைரன் ஒளி, மணிக்கணக்கில் நாட்கணக்கில் சைரன் ஒளி. சரி, இப்போ இந்த விஷயம், இந்த போருடைய சூழல், இந்த கட்டம் வந்திருக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாக இதோடைய நிலை மாறும், வளைகுடால மிகப்பெரிய ஒரு ஒரு பேரழிவுக்கான போரை நோக்கி இது நகருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதை நோக்கி தான் இது நகர்தா? நிச்சயமாக வளைகுடாவில் ஒட்டுமொத்த எதிரி நாடாக ஈரான் மாறி இருக்கிறது. அவர்கள் தாக்குதலுக்கு உட்படாத இஸ்லாமிய நாடுகளே இல்லை, துருக்கியை தவிர, எகிப்தை தவிர. அங்கே அந்த அமெரிக்காவுடைய தளங்கள் இல்லை. ஈராக்கிலும் அடிச்சிருக்கிறார்கள். ஈராக் சுதேசியார் அவர் ஆயத்துல்லா கமெனிக்கு ரொம்ப நண்பர். அவருடைய அமெரிக்காவால் நியமனம் செய்யப்பட்டவர்கள். கத்தரில் அப்துல் ரஹ்மான் அல் தானி அங்கும் அடிக்கப்பட்டிருக்கிறது. அதை போன்று சிரியாவில் அபு முஹம்மது அல் கொலானி அல் சார், அவர் ஒரு காலத்தில் ஐஎஸ் அமைப்புடைய மிகப்பெரிய தலைவர். அபூபக்கர் அல் பாதாதியோடு ஹி வாஸ் ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஐஎஸ். அங்கேயும் தாக்கியிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் மட்டும்தான் பட்டும் படாமலும் தாக்கப்பட்டிருக்கிறது. பெரும் தாக்குதலுக்கு உள்ளானது. உலகின் மிகப்பெரிய சுற்றுலா மண்டலமாகவும் சீட்டுக்கட்டு பொருளாதாரத்தை ஒக்கிய மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஹப்பாக இருக்கக்கூடிய புரூஜ் கலிபா பக்கத்திலே விழுந்திருக்கிறது. மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறது எங்கன்னு சொன்னால் பஹ்ரைனில் ஒரு கட்டடத்திலே ஃபுல்லாக ஆக்கி பண்ணியிருக்காங்க. பஹ்ரைனில் மக்கள் ஓடுறாங்க. எல்லா நாட்டினுடைய பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத், கத்தர், தோஹா, எல்லா நாடுகளும், குறிப்பாக சொல்றது எல்லா நாடுகளுடைய வான் பரப்பு முழுமையாக கதவடைப்பு செய்யப்பட்டுவிட்டது, இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோருக்குமே இவர்கள் மீது ஒரு கோபம் வரும். மத்திய கிழக்கில் தலைவரும் இறந்து விட்டார். அடுத்த நிலையில் யார் வரப்போகிறார்? அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த மாதிரி ஈக்கம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கலாம் என்றால், நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் நாங்கள் யாரை எதிரி? அமெரிக்காவினுடைய தளங்களை தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு பெரிய கட்டடத்தை பஹ்ரைனில் அடிச்சிருக்கிறாங்க, மக்கள் வாழும் பகுதியை கூட அடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிற தகவல் இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க அவங்க இஸ்ரேல் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் உண்டு. அவர்களும் அடிக்கிறார்கள், இவர்களும் அடிக்கிறார்கள். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை அடித்தவுடனே இது ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் அகெயின்ஸ்ட் ஈரான். தட் ஷுட் பி, கண்டிப்பாக அது இருக்கும் என்று தான் நான் நம்புகின்றேன். இப்பொழுது அமெரிக்கா ஒரு விஷயத்தை நான் திருப்பி கவனித்தேன். அமெரிக்கா இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு ஹி கன்ஃபஸ்டு தேர். நான் அந்த பேட்டியை மட்டும் கவனித்தேன். ஒரு வாரம் 10 நாள் என்றே அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்போ எனக்கு என்ன ஒரு யோசனை, ஒரு வாரம் 10 நாள் அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியுங்கிற சாத்தியமில்லை. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. அமெரிக்கா ஏன் ஒரு வாரம் 10 நாள் என்று சொல்கிறது என்று பார்த்தால், அமெரிக்காவுக்கு அதுக்கு மேல் போர் செய்ய தகுதி கிடையாது. இதை நான் சொல்லலை, நான் சொன்னேன். இது இட்ஸ் நாட் எ ஸ்பெகுலேட்டர். ஒரு சம்பவத்தை ஆக்சியோஸ் வெளியிடுது. இதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்களோ இல்லையோ தெரியல. ஆக்சியோஸ் அமெரிக்காவுடைய இணையதளம். வாஷிங்டன் போஸ்ட்டும் ஒரு செய்தியை வெளியிடுறது. இந்த செய்தி குறித்து நான் ப்ரீஃபாக பேசியிருக்கேன், ஒரு 3/4 மணி நேரம் ஒரு இதில் பேசியிருக்கேன், ஒரு ஆங்கில சேனலில் பேசியிருக்கேன். ஆக்சியோஸுடைய சேனலும் வாஷிங்டன் போஸ்ட்டும் என்ன வெளியிடுது என்றால், கடந்த மாதம் இல்லை, இப்போ இது பிப்ரவரி, கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி பாம் பீச்சில் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஈரானுடைய விவகாரம் அப்போவே உருவாயிட்டு. ஜூலை மாதம்னா பார்த்துக்கிடுங்களேன், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி. அந்த இதில் யார் கலந்து கொண்டா? அந்த வீடியோ வெளியே வந்துச்சு. வெளியிட்டது யார்? ஆக்சியோஸ், ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை. வாஷிங்டன் போஸ்ட்டும் அதை கோட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த நாட்டினுடைய முக்கூட்டு படை தலைவர், தமிழிலே சொல்கிறோம், அனைத்து படைகளும் இருக்கக்கூடிய டேவிட் பென் கெயின், அவர் தான் ரொம்ப முக்கியமான தலைவர். அவருடைய ஃபோட்டோலாம் நேற்று வெளியாச்சு. அவர் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் பிரசிடென்ட், பென்டகன்ல இல்லை, பாம்பீச்சில், மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்கள் போர் செய்வதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் ரொம்ப புவரான ஆயுதங்கள் தான் இருக்கிறது. இது அஃபிஷியல், நான் சொல்றது. அந்த செய்தி கூட உங்களுக்கு காட்டுறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மள்கிட்ட உக்ரைன் போரில் ஏராளமான ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 900 கார்கோ விமானங்கள், 140 ஷிப்மெண்ட் கசா போரில் இஸ்ரேலுக்கு நாங்கள் வழங்கிட்டோம். நம்மள்கிட்ட மியூனிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய குண்டுகள் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வாரம் இல்லது 10 நாளுக்கு மேல் நம்மள்கிட்ட இல்லை.
அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஹீ கன்ஃபஸ்ட் தேர் வீக்னஸ். யாரு? பென் கெயின். அவர் யாரு? ஒட்டுமொத்த கூட்டுப்படைகளின் தலைவர். உடனே ஆக்சியோஸ் செய்தி வெளியிடுது, வாஷிங்டன் போஸ்ட் வெளியிடுது. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட உடனே பில் கிளின் இவர் பேர் என்னது, டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவு செய்கிறார். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பொய்யர்கள் எல்லாரும், ஆல் த லயர்ஸ் எல்லாம் பொய் சொல்கிறாங்க. பென் கெயின் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய எய்ம் ஒன்லி எப்படி நம்ம ஹவு டு வின், ஹவு வில் எப்படி நாங்கள் ஜெயிக்க முடியுங்கிறத பற்றி தான் அவர் சிந்தனையை தவிர இந்த மாதிரி ஃப்ராடு செய்தெல்லாம் நீங்கள் ஊடகங்கள் வெளியிடுது, இதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் கண்ணப்பட திட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போதான் உடனே இது குறித்து செய்தியை கேட்குறாங்க வாஷிங்டன் போஸ்ட். யார்கிட்ட? அந்த கெயினுடைய அலுவலகம் நியூயார்க்கில் இருக்கு. அது நியூயார்க்கில் இருந்தாலும் அவங்க பதில் சொல்கிறாங்க. என்ன பதில்னா, இங்கே பாருங்க, எங்களுடைய கெயின் வந்து ஒரு இராணுவ தளபதி. அவர் வந்து நாங்கள் சொல்லலை, ஆனால் மிஸ்டர் பிரசிடென்ட் எலெக்டட் பை அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தலைவர், அவருக்கு நாங்கள் சில விஷயத்த சொல்லியிருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே மூடிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு இங்கே சிந்தனை பண்ணி பாருங்க. தொடர்ந்து பல நாட்கள் பல மாசங்கள் போரிடுவதற்கு அவர்கள்ட்ட வலு இல்லை. அமெரிக்கா என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஷார்ட் டைம் கோல், சீக்கிரமா முடிச்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த செய்திகள் எல்லாம் பார்க்குற போது நீங்க சொன்ன மாதிரி அவர் பெரிய உச்சபட்ச தலைவர் தான், அதிகாரம் மிக்கவர் தான், மிகப்பெரிய கரிஸ்மா பர்சனாலிட்டி, மிகச்சிறப்பான பாரசீக மொழிகளும் அரபியும் மற்றும் ஆங்கிலம் எல்லாம் துல்லியமாக பேசக்கூடியவர், ஒரு பெரிய ஃபத்வா கமிட்டி உள்ளவர், அப்படிப்பட்டவர். ஆனாலும் அவருக்கு பின்னால் அலிலா ரிஜானியோ, அவருக்கு பின்னால் ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட 30,000 படைகள், 30,000 பேர் இருக்கிறார்கள். லாயல்டி பர்சன், வெரி ஸ்கில்டு, பவர்ஃபுல் ஆர்மி. ஒன்று போனால் ஒன்று. அந்த நாட்டுடைய மக்கள் தொகை 9 கோடி, தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு 9 கோடி, சும்மா யூதர்களை மாதிரி 90 லட்சம் இல்லை. அதனால அவங்க பவர்ஃபுல்லாக போடுறாங்கன்னு அவங்க டெக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ அல் ஜசீராவில் அவங்க பேசியிருக்கிறாங்க சற்று முன்னர். அதனால இது எக்ஸ்பேண்ட் ஆகும்னு தான் சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். ஹெர்முஸ் வளைகுடா இழுத்து சாத்தப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு நமக்கு பாதிப்பில்லை, நாளைக்கு பாதிப்பில்லை, நாளை நின்று ஆரம்பிக்கலாம். நாள் ஒன்றுக்கு 25%, 25லேருந்து 30% சர்வதேச மேனுஃபேக்சரிங் யூனிட்டு குரூட் ஆயில், கச்சா எண்ணெய் அந்த வழியாகத்தான் சென்றாக வேண்டும். ஆகவே அதை இழுத்து சாத்தப்பட்டிருப்பது சவுதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னால் சவுதியினுடைய வாட்டர் லைன் அராம்காவில் அந்த கடல் வழியாகத்தான் செல்கிறது. அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அப்படித்தான் போய் ஆக வேணும். மூன்றாவது கத்தருடைய சிஎன்ஜி இயற்கை வாயுகளும் ஹெர்முஸ்லியத்தான் போக வேண்டும். மொத்தம் 100 கிலோமீட்டர், 33 கிலோமீட்டர் சாலோ வாட்டர், மீதி எஞ்சிய 8 கிலோமீட்டருக்கு பாருங்க, அதுதான் டெப்த்து. இதுதான் யார் கையில் இருக்கு? ஈரானுடைய கையில் இருக்கு. ஈரான் அடித்து நாசம் செய்ய போகிறார்கள். அவர்களுடைய பிராக்சிகள் போரை ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணு கட்டிய தூரம் அது சமாதானமாக முடிவதாக தெரியவில்லை. உலக அளவில் ஒரு பெரும் கவலைக்குரிய செய்தி. சரிங்க சார், இப்போதைக்கு ஈரானுடைய தாக்குதல் சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி சூழல் இருக்குது, எந்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்றத பற்றி பறவையில் முன் வச்சிருக்கேன். நிகழ்ச்சி பகிர்ந்து கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. நன்றி சார்.